கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் குடமுழுக்கு திருப்பணிகளை துவக்கி வைத்த அமைச்சர் மனோ தங்கராஜ் நாகர் சிலைகளுக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்தார். நாகராஜா கோவிலில் 1,08,00,000 ரூபாய் செலவில் குடமுழுக்கு திருப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. இந்த திருப்பணிகளை அமைச்சர் மனோ தங்கராஜ் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார். முன்னதாக திருப்பணிகள் தொடங்குவதற்கான பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் அமைச்சர் மனோ தங்கராஜ் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நாகராஜா கோவிலில் உள்ள நாகர் சிலைகளுக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்தார். அவருடன் மாநகராட்சி மேயர் மகேஷும் பால் ஊற்றி தரிசனம் செய்தார். அதில் முக்கியமான கோயில்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் 418 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்துருக்கு. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் பல அரசுகளையும் கோரிக்கை வச்சு நடக்கலை. இது போன கூட நம்ம நல்ல முயற்சி நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம். இப்போ கூட நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயில்களில் நம்முடைய திருவிதாங்கூர் இன்னும் சிறு கோயில்கள் நிறைய வேலை நடக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.